கடனை அடைக்கக்கூடிய சித்தர் மந்திரத்தை இந்த பதிவில் பார்க்கலாம். முருகப்பெருமானே வந்து உங்களுக்கு இன்று வாக்கு கொடுத்ததாக நினைத்து கொண்டு இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்து பாருங்கள். விடியும் பொழுது நிச்சயம் உங்கள் வாழ்க்கை கஷ்டத்திற்கு ஒரு தீர்வு கிடைக்கும். முருக பக்தர்கள் உறங்க செல்வதற்கு முன்பு முருகனை மனதார நினைத்து வழிபாடு செய்வீர்கள். கூடவே கையில் ஒரு கைப்பிடி அளவு துவரம் பருப்பையும் எடுத்துக்கொள்ளுங்கள். செவ்வாய் பகவானுக்கு உரிய தானியம். கனை தீர்க்க இந்த துவரம் பருப்பு உதவி செய்யும். கையில் துவரம் பருப்பை வைத்துக்கொண்டு இந்த சித்தரின் பெயரை, பின் சொல்லக்கூடிய இந்த சித்தரின் மந்திரத்தை 27 முறை சொல்லிவிட்டு அந்த துவரம் பருப்பை கிண்ணத்தில் போட்டு பூஜை அறையில் வைத்துவிட்டு தூங்க செல்லுங்கள். மறுநாள் காலை எழுந்து சுத்தபத்தமாக குளித்துவிட்டு முதல் வேளையாக அந்த துவரம் பருப்பை கொண்டு போய் காக்கை குருவிகளுக்கு இரையாக மொட்டை மாடியில் போடுங்கள் அல்லது மரத்தடியில் போட்டுவிடுங்கள். இவ்வளவுதாங்க பரிகாரம். அந்த சித்தரின் பெயரானது சுந்தரானந்தர் சித்தர். 18 சித்தர்களில் இவரும் ஒருவர். இவர் மதுரையில் வாழ்ந்தவர். சட்டைமுனிநாத சித்தரின் சீடனாக இவரை சொல்கிறார்கள். முருகனின் வாக்குப்படி இந்த சித்தரை மனதில் நினைத்து கொண்டு சித்தரின் மந்திரத்தை 27 முறை சொல்லுங்கள். சித்தரின் மந்திரமானது ஓம் சிவாய சுந்தரானந்தர் சித்தரே நமக. உங்கள் பிரச்சனைகளை தீர்க்க இது ஒரு எளிமையான பரிகாரமாக இருக்கும். சித்தர்களை நாம் வழிபாடு செய்யும் பொழுது பலன் அதி விரைவாக கிடைக்கும்.